வணக்கம் ஐயா. வணக்கங்க. உங்கள் பேருங்கய்யா? ரஹீம். இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? குன்னூரில் வந்து சுற்றுலா வழிகாட்டியாக இருக்கேன். கைடாக இருக்கிறீங்க? கைடாக இருக்கிறேன். இங்கே வந்து இப்போ நான் நிற்கிற இடம் வந்து குன்னூர் ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கேன். எதிர்கால இருக்கிறது வந்து சுவிட்சர்லாண்டு லோகோமோட்டிவ், அதாவது கல்கரியில் ஓடுற வண்டி லோகோமோட்டிவ். அந்த வண்டி வந்துங்க சுவிட்சர்லாந்து மேடு. சுவிட்சர்லாண்டு வந்து இந்தியா 16 இன்ஜின் பர்ச்சேஸ் பண்ணாங்க. டார்ஜிலிங்கில் இருக்குது, குன்னூரில் இருக்குது. ஊட்டி அது ஞாபகம் இருக்கிறதுக்காக ஊட்டி கோயம்புத்தூரில் ரயில்வே ஸ்டேஷனில் வச்சுருக்காங்க. ஊட்டி ரயில்வே ஸ்டேஷனில் இருக்குது. குன்னூர் ரயில்வே ஸ்டேஷனும் உங்களுக்கு எதுக்கால இருக்குது. நான் வந்து டால்ஃபின் நோஸு, லேம்ஸ்ராக்கு, வாட்டர் ஃபால்ஸு, ஷூட்டிங் ஏரியா, 20,000 ஏக்கர் டீ எஸ்டேட் எல்லாம் குன்னூரில் இருக்குங்க. ஊட்டியில் வந்து தொட்டபேட்டா, பொட்டானிக்கல் கார்டன், ரோஸ் கார்டன், சில்ட்ரன்ஸ் கார்டன், போட் ஹவுஸுக்கு பின்னாடி கர்நாடகா கார்டன், பைக்ரா டேமு, பைக்ரா ஃபால்ஸு, மற்ற இந்த ஷூட்டிங் ஏரியா. அப்புறம் வந்து இங்கே ஊட்டியில் ஆகட்டும், குன்னூரில் ஆகட்டும், கொடைக்கானல் ஃபுல்லாக உங்களுக்கு தெரியுங்க. இப்போ அம்மானுச ஒரு த்ரில்லிங்கான இடம்னா எந்த இடம்னு சொல்லுவீங்க? த்ரில்லிங்கான இடம் அப்படின்னாக்கா ஒரு பேய் நடமாட்டம்னு சொல்லுவாங்கள்ல, அது வந்து பைன் ஃபாரஸ்ட் இருக்குது. பேய் நடமாட்டம் இருக்காங்க? பேய் நடமாட்டம் இல்லை, அப்படி கற்பனை செஞ்சு சொல்கிறாங்க. உண்மையாக போயிங்களா? அது பேய் இது வரைக்கும் பார்த்தவங்க யாருமே இல்லைங்க. அப்புறம் கல்லட்டி ரோட்ல வந்து பேய் இருக்குன்றாங்க, அதான் எந்த அளவுக்கு உண்மை? அது இல்லை, அதாவது ஜனங்கள் வந்து ஒன் வேலை போகக்கூடாது. வரும்போது வண்டிக்கு சேஃப்டி இல்லை. அதில் போனாக்கா ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா ஃபைனான்ஸு ப்ராப்ளம், அது இது இதெல்லாம் பண்ண முடியாது, கேஸ் போட முடியாது. மைசூர்ல இருந்து வரும்போது கல்லட்டி வழியில் வரலாம். இங்கிருந்து போகும்போது நீங்கள் நேராக கூடலூர், குண்டல்பேட், மைசூர் அந்த வழியில் போகலாம். அப்புறம் அதை வந்து ஒரு கட்டுக்கதான்றீங்களா? அது பேயை இது வரைக்கும் பார்த்தது இல்லை, கடவுளை இது வரைக்கும் பார்த்தது இல்லை. இல்லை, யாரை கேட்டாலும் கல்லட்டி வழியில் அங்கே வந்து இரவு நேரத்தில் போக முடியாது, அங்கே பேய் வருன்றாங்க. பேய் இல்லைங்க, பார்த்தவங்க இருந்தால் சொல்லுங்க. அப்படின்னா அதெல்லாம் போயிங்க எல்லாம் வந்து கட்டுக்கதை. ஓ, ஆனால் த்ரில்லிங்காக இருக்கும் அந்த இடம் எல்லாம். நல்லா த்ரில்லிங்காக இருக்கும். முக்குருத்தி இருக்குது, முக்குருத்தி ஐபிக்கு இருக்குது, ஷூட்டிங் ஏரியா இருக்குது, கோடநாடு வியூ பாயிண்ட் இருக்குது. ஜெயலலிதா இருக்காங்க இல்லைங்களா, அவங்க ப்ராப்பர்ட்டி. நீங்கள் என்னென்ன லாங்குவேஜ் பேசுவீங்க? தமிழ், தெலுங்கு, கன்னடா, மலையாளம், ஹிந்தி, குஜராத்தி. போதுங்க, நம்ம இந்தியாவில் இருக்கிற ஒரு முக்கியமான லாங்குவேஜ் எல்லாம் கற்று வச்சிருக்கிறீங்க. சூப்பருங்க. பிடிச்சிருந்தா எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றிங்கய்யா.